ஏன் நீங்க வந்தவங்கள பத்தி ஐயா அதான் சொல்றேன்ல. பண் யார ஏதோ ஒரு வேலைய பண்றவங்கள பத்தி குறை சொல்றீங்க. ஒண்ணுமே செய்யாம நெறைய பேர் கேமராவுக்கே தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரோரா அவங்கலாம். 50 வாரம் 5 வாரம் விளையாண்ட வெளியவே தெரியாத அரோரா இன்னைக்கு மட்டும் பேசுச்சு அப்படிங்கிறதுக்காக அது கேமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மொத்தமே வீக்கெண்ட்ல காமிக்கிற ஷோவே 30 நிமிஷம் தான். அந்த 30 நிமிஷம் ஷோல 2 நிமிஷம் 2 பாயிண்ட்ட சொல்லிருச்சான். அதனால அரோரா த பெஸ்ட் பிளேயர். நல்லா பாயிண்ட் பாயிண்ட்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தன நாளா 7 வாரமா க இந்த பார்வதி பேசிட்டு இருந்த பாயிண்ட்லாம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. பார்வதி சொல்ற மாரி, நான் வந்து என்ன செய்றேங்கிறத கண்ணுக்குள்ள எல்லாரும் விளக்கண்ண ஊத்தி பார்த்துட்டு இருந்தா, அது மட்டும் தான் பெரிய ஹைலைட்டா தெரியும். எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இப்பதான் இந்த வாரம் தான் நான் வந்து அரோரா வந்து வீடு கூட்டுறதையே பார்க்குறேன். அதுக்கு முன்னால அந்த பொண்ணு வேலை செஞ்சதே பார்த்ததில்ல. ஏன்னா பார்வதி ஒவ்வொன்னுக்கும் ஆர்க்யூ பண்ணுது. அதனால உங்களுக்கு அது பெருசா தெரியுது. இந்த பொண்ணு ஆர்க்யூ பண்ணாம அப்படி பாலிஷா பேசிட்டு, அப்படியே "ஓகே நான் பண்றேன்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போயிட்டா, அது கரெக்ட் அப்படித்தானே? இங்க எல்லாரும் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, ஈவன் நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. நான் அதர் லிசன்ல இருந்து இன்னைக்கு காலையில இதுல கேட்டேன், ரெக்கார்டிங்ல கேட்டேன். நம்ம வந்து ஃபேரா இருக்கிறோம், அழகா இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குது. ஆனா வந்து இதுவே கருப்பா இருக்காங்க, அ அந்த மாரி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம யாருனாலயும் கேட்கறதும் இல்ல, பார்க்கறதும் இல்ல, மதிக்கிறதும் இல்ல. அவங்க டேலண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதும் இல்ல. நம்ம கண்ணுக்கு வந்து ஏதோ ஒண்ண வச்சிருக்கோம். இதுதான் கிரைட்டீரியா. இதுல தான் நம்ம பார்க்கணும். இந்த மாரி இருந்தா தான் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஓகே இந்த மக்கள வந்து நான் ஒரு ஆள் சொல்லி பேசி திருத்திற முடியுமா என்ன? அவங்கவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. என்னோட டேஸ்ட் மேபி நல்லா இருக்குதோ இல்லையோ! எனக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு அது புடிச்சிருக்குது. அது மத்தவங்களுக்காக நான் வாழ முடியாது. எனக்காக தானே நான் வாழ முடியும். சொல்லுங்க. அக்ரீட் விஜய். டாம் டாம் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் லைக் என்னுடைய நான் பாயிண்ட் வரப்ப நான் பேசிக்கிறேன். பட் இங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ம். சாரி டாம் இன்டரப்ட் பண்றதுக்கு. லைக் சிஸ்டர் நீங்க வந்து நடுவுல நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது யாருமே இங்க வந்து 100% நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்களும் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? லைக் நடுவுல நீங்க திடீர்னு ஃப்ளோல என்ன சொல்லிட்டீங்க? சபரி வந்து நல்லவன் தான் ஆனா வந்து அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. லைக் இங்க ஒரு நான் கிளாரிட்டி லைக் இது ஒரு கான்ட்ராடிக்ட் ஆகுது இந்த இடத்துல. பட் சபரி அவன் வந்து நல்லவன் இல்ல அப்படின்றது ஹி ப்ரூவ்ட் மெனி பிளேசஸ் அப்படின்றது நான் சொல்றேன். மெயின்லி வந்து பார்வை வந்து வாலண்டியரா வந்து புடிச்சு தள்ளினதா இருக்கட்டும், காலை போட்டு மெரிச்சதா இருக்கட்டும், இந்த இடத்துல இவன் நல்லவனே கிடையாதுன்றத ஹி ப்ரூவ்டு. சோ அப்போ நம்மளுக்கு இவனுக்கு அந்த நல்லவர் டேகே நம்ம ஒட்டவே கூடாது எந்த இடத்துலயுமே. இல்ல, 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 இல்ல. அத வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் திருத்திக்கிட்டாரான்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு அவங்க அம்மா அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. "நம்ப நல்லா விளையாண்டு முன்னாடி போணும். இன்னொருத்தவங்கள புடிச்சு இழுத்துட்டு நம்ம முன்னாடி போக வேண்டாம்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை எக்ஸாக்ட் வேர்ட் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஓகே. அவருகிட்ட உண்மையாலுமே ஒருத்தர் இழுத்து தள்ளிட்டு போறதா அவரு பார்க்கறது வந்து என்னன்னா, கிடைக்கிறப்பலாம் பார்வதிய டவுன் பண்றது. வேறெவர் ஆமா. டைம் ஆ ஹி கெட்ஸ். ஹி அண்ட் இஸ் ஜஸ்ட் இன்னைக்கு புட்டிங் ஹர் டவுன் லைக் எனிதிங். டாம் இன்னைக்கு ஆக்சுவலி அவர் ஷோல கூட இஸ் ஜஸ்ட் ஜஸ்டிஃபைங். ஆக்சுவலி அவங்க வந்து நான் பண்ணது இது பண்ணிட்டாங்க. அவர் அதை தப்புன்னு உணராம ஜஸ்டிஃபை தான் பண்றாரு அவங்க ஃபேமிலி கிட்டயுமே. அவங்க வந்து அதை கடந்து போக பாக்குறாங்க. பட் இவர் திரும்ப திரும்ப பாரு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு, அவங்க என்ன தப்பா போட்டு இன்னும் அவர் மனசுல பாரு தப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியாச்சு, எல்லாருமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஹீஸ் திங்கிங் பாரு தான் நம்மள தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்ற ஒரு இதுலயே சுத்திட்டு இருக்கிறாரு. சோ எனக்கு என்னன்னா சிஸ்டர் நல்லவங்கன்றது யாருமே கிடையாது. ஹி ப்ரூவ்ட் ஹி இஸ் நாட் அ நல்லவன் அப்படின்றது அந்த ஒரு சினாரியோல ரொம்ப ஒரு இதுவாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ அதனால ஹி இஸ் பிரவீன், நாட் நல்லவர் பிரவீன், அப்படின்றது நான் சொல்றேன். பிரவீன், பிரவீன். உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் ஒரு பாயிண்ட். எல்லாரும் கிளம்பி போனோம். கானா வினோத் ஃபேமிலி கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கானா வினோத் ஃபேமிலி வரும்போதுலேருந்து. அங்க ஈவினிங் வந்து பார்வதி ஒரு ஒரு ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. சபரி, விக்கல்ஸ், கனி, பார்வதி, சுபிக்ஷாலாம் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி இறந்து போயிட்டா எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. தோ இட் இஸ் அ டார்க் காமெடி. அவர் வந்து எல்லாரும் பண்ற மாரி கட்டாவது வேற ஏதோ ஒரு ஜோக்கா சொல்லிட்டு போவாங்க. காமெடின்னு காமிக்கும். யாரும் மிதிக்க அவங்க அம்மா குடுப்பாங்க. இந்த வார்த்தை எப்படி ஒரு காமெடி ஆகும்? ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு விஷம் குடுக்குறாங்க அப்படிங்கிறது எப்படி ஒரு காமெடி ஆகும்? அது இஸ் இட் அ டார்க்
நோ That காமெடி. just shows சீரியஸ்லி this happened ஆ? this happened. Yes. என்னங்க அவ இவ்ளோ பேசிட்டு இருக்கா. கேவலமா இருக்கானுங்க? இல்ல எல்லாம் ஜோக்கா பேசிட்டு பட் இவரை இருக்காங்களா தான் வந்து எல்லாரும் ஏங்க கிளம்புனதுக்கு எப்படிங்க அப்புறம் ஜோக்கு? பெட்ரூம்ல இது பேரு அப்ப கேளுங்க. அவனே அவர் அவன சொல்லிக்க சொல்றாரு வேண்டியதானே, நான் அவங்க செத்தா அம்மா நீங்கலாம் அப்படி ஆக்ட் பண்ணுவீங்கன்னு. அவன் என்னது அது இது? அது பண்ணிட்டு இருக்காராம். ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணாராம். எல்லாரும் அழுதாங்களாம். ஆனா இவ பார்வதி போயிட்டாங்களாம். பார்வதிக்கு வந்து அவங்க அம்மாவே விஷத்தை ஊத்தி விடுறாங்களாம். பார்வதி அப்படி துடிச்சு செத்து போறாங்களாம். இந்த மாதிரி எல்லாமா பேசுவாங்க. அது ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல. அவங்க அம்மா கூட கையால உனக்கு வரப்போகுதுங்கிறது வந்து 10,000 தடவை சொல்லிட்டு இருக்காரு. உங்க அண்ணா வந்து உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஜோக்குன்னு ஒரு சின்ன விஷயங்கள் அதுல இருந்தாலும், ஒரு தாய் ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி விஷம் கொடுப்பான்றது எப்படி காமெடி ஆகும்? எனக்கு எந்த சென்ஸ்ல அது காமெடி ஆகும்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. இது வந்து 2வது சாரி. அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கனி வந்து ஏறி மதிப்பாங்களாம். அது கனி சிரிச்சுட்டு இருக்காங்க படுத்துட்டு. நீ நீ ஒப்பாரி வைக்கிற மாதிரி எதனாச்சும் வளரு. அது கூட நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ காமெடி அப்படின்னு. உயிர் போயிடுதா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஏறி மிதிப்போம், எட்டி உதைப்போம். That just was beyond beyond repair. He is beyond repair in his heart. He needs definitely to go for a counseling to get out all this ugly side from his mind. இல்லங்க. அதுதான் நான் அவன் பார்க்கிறேன். மட்டும் இல்லங்க. அது வந்து நெறைய பேரு பண்றாங்க. அது பார்வதினா, அது வந்து எல்லாருமே பண்றாங்க அந்த வீட்ல. வெளியில அதாவது எப்படி பண்றாங்களோ இந்த உள்ள அப்படி சாண்ட்ரான்னு ஒருத்தி பண்றாங்க. இருக்காளே, அவ வந்து சீன்னு சொல்லிட்டா குழந்தைங்கலாம் பார்க்கும் அப்படிங்கிறா. இவ புருஷன் வந்து எனக்கு இந்த மாரி ஒரு தங்கச்சி இருந்தா, நான் எதையாவது பொடிய போட்டு கொன்னுருப்பேன். விஷத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டேங்கிறான். இப்படி பேசியிருக்கானுங்க புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து. அதுக்கு இவங்க பொயட்டிக் வந்து ஜஸ்டிஸ் குழந்தை என்ன தெரியுமா? பாக்குதேன்னு ஃபீல் அதுக்கு பண்றாங்களாம். பொயட்டிக் ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா? அவங்க ம். பசங்க 2 வந்ததும் பாரு பாருன்னு தான் சுத்திட்டு இருந்தது. தட்ஸ் அ பொயட்டிக் ஜஸ்டிஸ். சோ நம்ம அங்க பேசவே வேண்டாம். தானே அதெல்லாம் சரியாயிடும். அம்மா பார்வதி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க பசங்க. சோ ஆனா இப்ப வந்து சபரி நல்லவங்கன்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்காக நான் மேல வந்தேன் சொல்றதுக்கு. ராஜி அத வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி ஒண்ணும் நடக்காது, நாங்க சும்மா தான் சொன்னோம்னு சொல்லிட்டேன். ஐயோ! அதே நீங்க மாதிரி அத தான் வந்து பண்ணுங்க. சுட சுட நீங்க பண்ணுங்க. அந்த சுட காமெடி சுட பண்ணுங்க. சுட சுட டீய அத ஊத்துவேன்னு சொன்னான் தான் இவன் ஸ்டார்டிங்ல. காமெடியா பண்ணுங்க. பண்றத காமெடியா பண்ணுங்க. ஒப்பாரி வச்சுட்டு, "ஐயய்யோ! நீ என்ன இப்படி பேசுனீங்க. ஐயய்யோ! நீ இத சாப்பிடலையே." அந்த மாரி ஏதோ காமெடி பண்ணுங்க. தட்ஸ் டார்க் காமெடி. ஐ அக்ரி. பட் நான் உதைப்பேன், உனக்கு விஷம் குடுப்பேன்னு சொல்றது டார்க் காமெடி இல்ல. இது உள்ளுக்குள்ளார இருக்கிற வன்மம் தான் வெளியில வருது. இது நான் பிரவீனுக்கு சப்போர்ட் பாயிண்ட்டா சொல்ல வந்தேன். யாரோ வந்து சபரி நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே! ரொம்ப நல்லவன் தான் அவன். இஸ் நல்லவன் நாட். இல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ராஜி அவர் பண்ண நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுச்சு. அந்த வன்மத்தை வந்து அவங்களால அவாய்டே பண்ண முடியல. சுத்தமா அவாய்ட் பண்ண முடியல. இப்ப விக்ரம்க்கு The புரிஞ்சிருக்கும்ல, as the யாருமே days உன்னை goes, it is பத்தி நல்லா அப்படியே ஓவர்ஃப்ளோயிங்கா இருக்கு. அவங்களாலயே பொறுக்க முடியாம ஓவர்ஃப்ளோயிங்கா இருக்கு அது. They are going to be consumed in that same fire for themselves. That is what happens. இதெல்லாம் நடக்கும்போது they will be consumed in it. மோர் தென் பார்வதி எல்லாம் ஜோக்கா தான் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகேடா பைடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பட் இருந்தாலும் they are going to be consumed on that. ராஜி நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா கண்டிப்பா இதை வந்து பார்வதி வந்து மைண்ட்ல ஏத்திருப்பாங்க. இது வந்து போட்டு வாங்கல் மாதிரிதான் பார்வதி விளையாண்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நான் இது பேசலாமான்னு தெரியல. நம்ம கண்டஸ்டன்ட் பத்தி பேசலாம். பட் நான் சும்மா லைட்டர் நோட்ல தான் நான் பேசுறேன். சபரி அவங்க பேரண்ட்ஸ் வந்தது கூட அவங்க வந்து டாம் நீங்க சொன்னீங்க வந்து மத்தவங்கள புட் டவுன் பண்ணி நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொன்னதை சீரியஸா நான் எங்கேயும் கவனிக்கல. மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம். பட் வெளில நான் உட்காந்து பார்த்த சொல்லுவாங்கல்ல, வெளில உட்காந்து பேசுவாங்கல்ல, வெளியில உட்காந்து சொன்னதை நானும் பார்த்துட்டு இருந்தேன். முடிக்கிறேன். அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே சாரி எல்லாமே ஏதோ வெளியில பிஆரோ இல்ல வேற யாரோ சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு பேசுங்க, இவ்வளவு பேசுங்க போதும்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் என்ன அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, உள்ள வந்த உடனே ஒரு வார்த்தை என்னம்மா கண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது நடக்கல. ஓகே, அது கூட நடக்கல. அது கூட நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீக்ஸ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது கோவப்படாதமான்ட்டு பார்வதியை சொல்றாங்களே, எனக்கு தெரியல. அவங்க பையன் பண்றது என்னது? இல்ல ஆக்சுவலி அது அவங்க நீங்க ஃபேமிலி வந்து அத மட்டும் தான் சொல்லலாமா அந்த கண்ணு ஆக்சுவலா? விஷயத்தை பத்தி பேசல. மத்தபடி வந்தவங்க எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த குழந்தைங்க முத கொண்டு அதத்தான் நான் பேசிருக்கீங்க. சொல்றேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் இல்ல பண்ணேன் இல்ல நானு. பாலாஜி, அவன் வந்து அந்த கண்ணு விஷயத்த வந்து சபரி இழுத்து இருப்பாரு போல. எப்படி அந்த சபரி கண்ணு பேசியிருப்பான், விஷயத்த அவங்க நிறுத்திருப்பாங்க. சொல்லிருப்பாங்க, அதை கடந்து போங்கன்னு அது ஆக்சிடென்ட் முடிச்சுட்டாங்க.
அது இல்ல ஒரு இல்ல ஆக்சிடென்ட் கடந்து முடிச்சுட்டாங்க. போகும்போது கட் ஆஃப் பண்ணிடுவாங்க லைவ்ல. அதுதான் அது சோ அது அவங்களுக்கு அது ஆக்சிடென்ட். வந்து ஹைலைட் பண்றது விருப்பம் இல்ல. ஏன்னா அது அதாங்க வந்து ஆமா ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஹைலைட் ஆகுது. இப்ப நேத்து வந்து இப்ப சாண்ட்ரா குழந்தைகள் வந்து இப்படி பேசினது அவங்களுக்கு ஏங்க தெரியல. மாஸ்டர் சாரி மாஸ்டர் பீஸ்ட் தானே, மாஸ்டர் ஆமா பீஸ்ட். ஏங்க வந்துட்டு என்னம்மா உன் கண்ணு பரவாயில்லையா பரவாயில்லையா ஓகேவான்னு சொல்றது இல்ல. சபரிக்கு என்னங்க வந்து கம்மியாயிட போகுது ஓட்டு? எஸ் 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 அது வந்து ஒண்ணுமே அந்த ஒரு குட் அந்த ஒரு ஒரு இப்ப எங்க வீட்டுல இப்ப எனக்கு என் தம்பி ஒரு பண்ணிட்டான், இல்ல எங்க அண்ணன் ஒண்ணு பண்ணிட்டான்னா உள்ள வந்து இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா கண்ணன், சரி நீங்க இதெல்லாம் கூட சொல்ல வேணாங்க, இப்படி எல்லாம் கூட சொல்ல வேணாங்க. ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கும் போது நல்லா இருமான்னு சொல்லலாம்ல. அது என்ன வந்து கோவப்படாம இருமா? இல்ல இல்ல இதெல்லாம் சொல்லி அனுப்பினது தான். யாராவது ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்தது தான் வந்து சொல்றாங்க. அத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இத ஹைலைட் பண்ணாதீங்க. ஏன்னா மறந்து போன ஆடியன்ஸ்க்கு இது வந்து மறுக்க ஞாபகம் வரும். சோ அதனால வந்து இத உங்களுக்கு சொல்லாம தெரியாது. இருக்கலாம்ல. ஓகே கண்ணை பத்தி அவங்க பேசாம இருக்காங்க, ஓகே. கோவப்படாம இருமான்ட்டு எதுக்கு சொல்றாங்க? அதுதான் சொல்றேன். அத ஃபர்ஸ்ட் நீ வந்து உங்க உங்க பையனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? பண்ணி பாக்குவீங்களா ஃபர்ஸ்ட்? அட்லீஸ்ட் இந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கலாம்ல. எனக்கு கோவம் அப்படி வந்ததுங்க எனக்கு. அப்படி என்னங்க அவங்க வந்து ரொம்ப கேவலமான ஆளா பார்வதின்னா மட்டும்? நான் இததான் சொன்னேன். கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, வெளியில சோசியல் மீடியா மட்டும் இல்ல, பாக்குறவன் போறவன் வர்றவெல்லாம் என்னமோ அவங்களுக்கு ரொம்ப கேவலமா பாத்துட்டு இருக்காங்க. நான் தான் தப்பா யோசிக்கிறேன்னான்ட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் அவங்க பேரண்ட்ஸ பத்தி நான் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. பட் இது என்னுடைய ஆதங்கம் அவ்வளவுதானே ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சொல்லுங்க ஆக்சுவலா. அக்ரீட் இல்ல அக்ரீட் பாலாஜி, அக்ரீட். ஆக்சுவலா நானும் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்டா நான் பேசும்போது. பேசிக்கலா இப்ப ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல இருக்க பேரண்ட்ஸுமே வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த பர்சன்ட்ட இந்த மாரி நடந்துச்சும்மா, நீ தப்பா எடுத்துக்காத. ஈவன் நேத்து கூட பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து கனி கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா ஏதோ பேசிட்டா, நீ இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தப்பா நெனச்சுக்காதீங்க, அவ ஏதோ இதுல பண்ணிட்டான்ட்டு. ஸோ அஸ் அ பேரண்ட்டா ஒரு பொண்ணு 2 வாரமா கஷ்டப்பட்டுருக்கு, இவ்ளோ பெரிய இதா வந்திருக்கும்போது, கண்டிப்பா ஆஸ் அ பேரண்ட்டா எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் போய் பேசியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அத அப்படியே தான் பேசினாங்க. என்னால அந்த ட்ரெஸ் வரைக்கும் பாயிண்ட் பண்ணி, "நீ இத மாத்து, அத மாத்து, நீ இப்படி இருக்காத." எல்லாமே ஈவன் ஹேர் ஸ்டைலிங் எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் வெளியில இருந்து இவ்ளோ இன்புட்ஸ் குடுத்துருக்காங்க. அத பண்ணியிருக்காங்க. பட் பாலாஜி சொன்னத நான் கவனிக்கல ஆக்சுவலி. அவங்க ஆசீர்வாதம் வாங்குன சீன்ஸ் நான் பார்க்கல. பட் அப்படி பேசியிருந்தாங்கன்னா, அது இல்ல வந்து ரொம்ப தப்பு. ஈவன் ம். நானும் அதை கவனிக்கலங்க. அது ம். பெருசா வரல. பார்வதி அத பெருமையா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கோவப்படாதம்மா அப்படின்ட்டு மட்டும் சொன்னாங்க. அவங்க கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறதெல்லாம் ரொம்ப கரெக்ட்னு அவங்க ஆமா ரொம்ப பார்வதி பெருமையா சொன்னதை நான் சொல்லிட்டு கேட்டேன். இருந்தாங்க. நான் அப்பதான் நான் இத கேட்டேன். என்னடா இது இப்படி சொன்னாங்களா? நான் பின்னாடி ரிவர்ஸ் போய் நான் பாக்குறேன். ஆனா ஆக்சுவலா இந்த மத்தவங்க கயாஸ்ல அது சரியா கேட்கல ஆக்சுவலா. இப்படி ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இது எப்படி? அது அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து சபரி கிட்ட சொன்னது வந்து ஒரு சேனல்காரங்க வந்து சொல்லி கொடுத்தோ இல்ல ஃபேமிலி சொல்லி கொடுத்தோ சொன்ன வார்த்தைகள் மாதிரி தெரியல. அப்படியே ஒரு பிஆர் செட்டப் வந்து இத மட்டும் பேசுங்க, இதை தாண்டி பேசாதீங்க, ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஃபேமிலி தனியா போய் பேசும்போது பிக் பாஸ் அந்த பையன் தன்வின்னா யாரோ ஒருத்தர் அந்த அவங்க அக்கா பையன் நீங்க போய் பேசலையா அப்படின்னாங்க. அது எதுக்காகன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலாஜி இன்னொரு சம்திங் பாயிண்ட். டிஃபரெண்டா வேற ஏதாவது வருதா அந்த பையன் பேசுறானாங்கிறதுக்காகவே பிக் பாஸ் இது ஒரு செட் கொண்டு போனாரு இத. ஆனா அந்த பையன் பெருசா எதுவும் பேசல. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். பேசுறா இப்ப வாடா, இப்ப வந்து பேசுறா, வெளியில வந்து பேசுறா, என்ன பேசுறேன்னு நான் பாக்கணும்டா அப்படின்னு நான் நினைச்சேன். நான் இல்ல இன்னொரு பாயிண்ட் அந்த அவங்க பையனும் அதேதான் சொல்லிட்டு போனா அப்படி. ஆனா அந்த பையனை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் இது பிக் பாஸே எதிர்பார்த்திருக்காரு. வேற ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. எனக்கு அதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிஆர் பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க. இல்ல நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களான்னு தெரியாது. அவன் வந்து சொல்லுவான்ல, "இவ என்ன இப்படி சொல்றாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அது என்னடா விட்ற ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு அவன ஸ்டாப் பண்ணுவாங்க, பேச விடாம. ஆமா வேணா ஆமா திருப்பி ஆமா இன்னொரு கிளிப் பாருங்க. ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த ஆக்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப அவன் அதுக்கப்புறம் நீ சொல்றான், என்ன அவ பண்ண? வந்து நான் தெரியாம பண்ணேமா, இருந்தாலுமே அவதாமா அப்படி பண்ணா. டேய் விஜேஎஸ் தான் காரி துப்புனாரேடா, படம் போட்டு காட்டினாரேடா, பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்ல தெரியாம இது ஆக்சுவலா பண்ணிட்டியா என்னன்னா அதுதான். அதனுடைய இன்டென்ஸ விஜிஎஸ் இன்னும் பெருசு படுத்தி இருக்கணும்.
அதனுடைய இன்டென்ஸை பெருசுபடுத்திருக்கணும். அதை லைட்டர் நோட்ல விட்டுட்டாங்க. அது பத்தாது, அது லைட்டர் நோட்ல விட்டுட்டாங்கிறதா இந்த சீசனுக்கு ஒரு பெரிய சம்பவங்க அது. விஜேஸ் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயங்க. ஒரு அம்மாவா வந்து பாருக்கு ஒரு அம்மாவா வந்து சபரிக்கு அவங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். பிஆர் என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் சொல்லி கொடுக்காட்டியும் அவங்க அம்மா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா ஏறி போயிருக்கும். இது வந்து அவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூடி இருக்கலாம். சரி, அவங்கதான் உலகத்துக்கே அம்மான்னு சொல்றாங்க, கானாவனத்துக்கே நான் தான் அம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு அம்மாவா நீ பண்ணது தப்பு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு, மன்னிப்பு கூட இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அது ஏறி கூட போயிருக்கணும். வேணாங்க. She should have கண்ணு done the நல்லா damage இருக்காமா, control. கண்ணு ஆமா, உனக்கு ஓகேவாமா, அதேதான், இப்போ எக்ஸாக்ட்லி. நல்லா இருக்கியாம்மா, எனக்கு அன்னைக்கு ரொம்ப பதைப்பா இருந்தது, வாரம் பூரா உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன், ஏதோ ஒரு 4 வார்த்தை அம்மான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோல், it is a damage control. Whoever was their PR were totally wrong. This was a great opportunity to do that and they didn't do it. சபரி உள்ளேயும் செய்யல, ஹோஸ்ட் இதை வெளியும் நான் செய்யல. எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக தாங்க நான் மெயினா இன்னைக்கு நான் பேச வந்தேன். சீரியஸா Yes, that is wrong from their family. From family side, they should have said that. Many seasons before, இந்த மாதிரி தான் எல்லாரும் உள்ள வந்து எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருந்ததுன்னு பேசியிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்னு பேசியிருக்காங்க. மன்னிப்பே வேண்டாம். ஆனாலும் அந்த வார்த்தை, அந்த அனுசரணையான 2 வார்த்தை could have done the damage control for Sabri. They missed a great opportunity. Whoever was their PR didn't do a good job, in my opinion. அது கூட பரவாயில்ல. ஆனா கடைசியில கோவப்படாதமான்னு சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா, அங்கதான் எனக்கு ஓகேடா அவ்வளவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல பாலாஜி, இப்ப நான் பார்வதி அம்மா போயிட்டு இந்த யாரு சபரி கிட்ட போயிட்டு நீ அன்னைக்கு வேணும்னு தான் அடிச்ச, விக்ரம் கிட்ட போயிட்டு நீ களத்துல மிதிச்சா மொத்தமா போயிட்டு இருப்ப அப்படி சொன்னதை வந்து சொல்லியிருந்தா இப்ப இவனுங்க மூஞ்ச கொண்டு போயிட்டு எங்க வச்சிருப்பானுங்க? வளர்ப்ப பத்தி பேசுற இந்த விக்ரமும் இந்த சபரியும் வந்து அன்னைக்கு வேணும்னே தான் அடிச்சேன்னு சொன்னது. சோ இப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணினா இவங்க என்னத்தை பேச்சு பேசுவாங்க? அப்ப பார்வதி என்ன பேச்சு வந்து I hope பார்வதி அம்மா doesn't do that. ஏன்னா அது திருப்பி அத பார்வதியா தான் அடிப்பாங்க. வெளியில அவங்க குடும்பமே அப்படிதான் எல்லாரும் இழுப்பாங்க. அவங்க வந்து இத பத்தியே பேசாம போனாங்கன்னா இன்னும் இருக்கு இவங்களுக்கு. பட் அது சொல்லணும், பார்வதிக்கு சொல்லணும். சொன்னாதான் இவனுங்க வந்து பார்வதி ஏதாவது பாயிண்ட்ல லொக் பண்ணினா பார்வதி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசுவா. இன்னும் பார்வதி அந்த மேன் ஹேண்ட்லிங் பாயிண்ட வச்சு யாரு விக்ரம லொக் பண்ணிட்டு தான் இருக்கா. நீ இப்படி சொன்னலன்னு. சோ இதெல்லாம் தெரியும்னா பார்வதி வந்து இவனுங்களை இன்னும் ஆஃப் பண்ணி வச்சிருவா. இல்ல இது என்னன்னா உள்ள ஒரு கேம் போயிட்டு இருக்கு. ஆனா வெளியில இருக்கிற மத்த ஆட்கள், நம்ம இந்த மாதிரி இப்ப சொசைட்டி என்ன ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி அவங்க ஜெயிக்கணுங்கிறது தான். எவ்வளவு கேவலமா நம்ம மனுஷ ஜென்மங்கள்லாம் மாறிடுச்சுங்கிறத பாருங்க. அது இது இன்னும் போக இன்னும் மோசமா போகும். ஆக்சுவலா நான் இன்னும் சொல்றேன், நான் இப்ப எங்க ஊர் சைடு, கிராம சைடு எல்லாம் நான் போனேன்னா அவ்வளவு அன்பா பேசுவாங்க, இதா பேசுவாங்க. ஆனா சிட்டி சைடு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வன்மம் இருக்குது. ஆனா இதெல்லாம் இப்ப இத பிக் பாஸ பார்க்கும்போது, பிக் பாஸோட பேரண்ட்ஸ் வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இது இன்னும் ரொம்ப குயிக்கா வந்து ரொம்ப மோசமா போகுதோ, ரொம்ப சொசைட்டி ரொம்ப, எனக்கு வேர்டிங்ஸ் கரெக்ட்டா பேச தெரியலங்க. சிட்டி கிராமம்னு பிரிக்காதீங்க. ஒவ்வொரு சிட்டில நிறைய பண்புகள் நிறைய வந்து சிட்டில இருந்து வந்திருக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. அதுக்கு ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. எங்க அம்மா எல்லாம் வந்து நாங்களும் சிட்டி பர்சன் தாங்க. ஆனா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொருத்தரை கை நீட்டி அடிக்கிறது, இன்னொருத்தருக்கு அடிபட்டிருக்கு தெரியாம அடிபட்டா கூட அது தப்புன்னு பேசுறவங்க தான் எல்லாருமே இருக்கோம். நாங்களும் அப்படிதான். அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். சிட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் சரி கிடையாது. அது உள்ள அவங்களுக்கும் தோணி இருக்கணும். ஒரு அம்மாவா அவங்களுக்கும் தோணி இருக்கும், என் பையன் அடிப்பட்டா எனக்கு வலிக்கும்ல, அந்த மாதிரிதான் அந்த பொண்ணோட அம்மாக்கு வலிக்கும்னு அவங்க யோசிச்சு பேசியிருந்தாங்கன்னா this would have carried a bigger point for Sabri. நான் என் அக்கா They கிட்ட failed it miserably. ராஜி இன்னைக்கு என் அக்கா கிட்ட நான் கோவப்பட்டேன்னு சொன்னேன்ல, பேசும்போது நான் கேட்டேன், சரி ஜாம், இப்ப பார்வதியோட பிளேஸ்ல நான் இருக்கேன், இதே இன்சிடென்ட் ஒரு இது கூட மாறாம நடக்குது. அப்ப நீ என்ன ஜாம் பண்ணுவேன்னா, நீ என் தங்கச்சி, அதனால வந்து நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் தங்கச்சியா இருக்கிறதுனால மட்டும் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது ஜாம்.
அங்க ஆப்போசிட்ல ஒரு பையனாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். அந்த இடத்துல அப்படி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சபரிநாதனும், விக்ரமும் இருக்காங்க அப்படின்னா, சபரி அத பண்ணியிருந்தா தப்பு. விக்ரம் சபரி பண்ணதையே சபரிக்கு பண்ணியிருந்தாருன்னா தப்பு. அப்படிதான் நம்ம பார்ப்போம் ஆஸ் ஆடியன்ஸா? கரெக்ட்டா? அது பொண்ணு, எக்ஸாக்ட்லி. பையன்றது அப்சல்யூட்லி, கிடையாது. அப்சல்யூட்லி, அது அப்சல்யூட்லி, யாராக அப்சல்யூட்லி. இருந்தாலும் அவங்களுக்கு அது அப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது எப்படி நான் ஏன் பார்க்கணும்? நான் எதுக்கு அப்படி பார்க்கணும்? அப்படின்னா, ஓகே. ஃபென்டாஸ்டிக் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடந்து போயிட்டேன். இல்ல அவங்களால அவ்வளவு தூரம் ப்ராபப்ளி யோசிக்கல முடியாது. அவங்க அக்கா, அங்க உங்க பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தெர் இஸ் சம்திங் கால் ரைட்டிங், கரெக்டிங் அண்ட் ரைட்டிங். ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கு. இது எங்க மாறி போச்சுன்னு எனக்கு புரியல. நெறைய சொசைட்டில நெறைய பேர் வீட்ல அது மாறி அது புரியுது. இந்த 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 சீசன் பார்க்கும்போதும், போன சீசன் பார்க்கும்போதும் எனக்கு அது தெரிஞ்சுது. எப்படி சௌந்தர்யாவோட அப்பா அம்மா ராஜி, வந்து அது பேசினாங்கல்ல. என்னன்னா, உங்களுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கும் டாமுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா எது ரைட் திங்குன்ட்டு நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் தான் கரெக்ட்னு நான் சொல்லுவேன். இல்ல இல்ல நீங்க அது உங்க பர்சன் பிகாஸ் யூ ஆர் ஒன் பார்ட்டி ஆஃப் த அப்படி கான்ஃபிளிக்ட். சொசைட்டி ஆனா மாறுது. as அப்படி your சொசைட்டி mother, மாறுது. நம்ம இல்ல இல்ல ஃபேமிலிக்குள்ள சொசைட்டி ஒருத்தங்க இருக்காங்க. நீங்களும் நானும் மாறல, நீங்களும் நானும் மாறலாம் பாலாஜி. ஆனா உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒரு அம்மான்ற ஸ்தானத்துல தான் நிக்கணும். அங்க வந்து மாறவே கூடாது. வலிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட வலிங்கிறது வந்து ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். கண்டிப்பா அத 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 புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த கானா வினோதோட குழந்தை வந்தது, அது கீழே விழுந்தா எல்லாரும் ஓடி இருப்பாங்க, சாண்டா ஓடி இருப்பாங்க, கண்டிப்பா ஓடி இருப்பாங்க. என் குழந்தை என்னன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. கானா வினோத் எனக்கு பிடிக்காதுன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. தட்ஸ் வேர் ஐ கம் ஃப்ரம். ஐ சே லைக் என்ன, ஒரு குழந்தை, ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, வலிக்கிறது, இதுக்கு என் பையன் காரணம். லெட் மீ அப்பாலஜைஸ். பாசிட்டிவா முடிஞ்சு நீங்க போயிருக்கோம், இருக்கிறீங்க. இல்ல இப்போ முடிஞ்சு போயிருக்கோம் அது. நீங்க இந்த பாசிட்டிவா சமயத்துல இருக்கீங்க. ஓகே. இந்த சமய பட் எல்லாருமே வந்து அப்படி இருக்காங்களாங்கிறது எனக்கு இப்ப டவுட்டா தாங்க இருக்கு. யாரோ பேச எல்லாருமே வராங்க. அப்படி இந்த இருக்க இல்ல மாட்டாங்க. சமயத்துல பாலாஜி இது ஒரு எங்க செகண்ட் மாறி இருங்க போச்சுன்னு இருங்க எனக்கு பேசுறேன். ஒரு தெரியல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க பிரதர். நான் சுப்பிரமணியம் பேசுறேங்க. சொல்லுங்க. இப்போ இந்த சமயத்துல இந்த இன்னும் 3 வாரமா இருக்கிற சமயத்துல அவங்களுக்கே தப்புன்னு தெரிஞ்சா கூட அத தான் பையனா இருக்கான் அல்லது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் காட்டி கொடுத்து திரும்ப அவன் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணக்கூடாது. முடிஞ்சு போனதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அத நகர்த்திட்டு போதான் இது பாப்பாங்க. இது முடியவே இல்ல 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 இல்லையே இல்ல பிரவீன், இது சுப்பிரமணி முடியவே இல்லையே. சுப்பிரமணி சொல்லுங்க. இதற்கு முன்னாடி வந்த சீசனும் எவ்வளவு கோவம் வேணா ஒரு கண்டஸ்டன்ட் மேல இருக்கலாம். ஓகே. ஆனா அவங்கள குறித்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வந்து அத சொல்லி ஒரு சாரி மட்டும் கேட்டாங்க. மன்னிப்புன்ற வார்த்தை கூட கிடையாது. சாரிடா, நீ நல்லா இருக்கியா, பரவாயில்லையா, ஓகே தானே நீ, அப்படின்ற ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் மேல இருக்க கோவங்கள் எல்லாமே சர்ருன்னு குறைஞ்சிரும். அப்படியே 100 500ல இருக்கிறது 0 ஆயிடும். அதை இவங்க ட்ரை பண்ணலையே அப்படின்றது மட்டும் தான் இல்ல இவங்களுடைய அவங்க இதா திரும்ப இருக்கு. அந்த சுப்பிரமணி, சம்பவத்தை ஒரு அது நிமிஷம் பெரிய சுப்பிரமணி, சம்பவமா இருக்கறனால ஒரு நிமிஷம் அது திரும்ப சுப்பிரமணி. ஞாபகத்துக்கு கொண்டு அதை வரக்கூடாதுன்னு ட்ரை நினைக்கிறாங்களோ என்னமோ. பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா பார்வதி கிட்ட நீ கோவப்படாதமான்ட்டு சொல்லாமலாவது இருந்திருக்கலாம்ல. அது கரெக்ட் தான். அது ரொம்ப தப்பான விஷயம். ஆமா. அங்கதான் அதுதான். எனக்கு அங்கதான் எனக்கு இதா இருக்கு. ஆமா. நீ பார்வதி கிட்ட நீ கோவப்படாதமான்னு சொல்லாம இருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. சரி, அது அவங்க பையனுக்கு கொஞ்சம் இதா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். திஸ் இஸ் Correct. சம்திங் டோட்டலி ஆப்போசிட், ரைட்? ஆமா. இல்ல அது இல்ல போக இப்ப இன்னொரு விஷயம் ஆதி சொன்னது அந்த கிளாரிபிகேஷன் எனக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது கனியோட விஷயத்துல கனி வந்து, அதாவது அந்த அமித்தும் பார்வதி வச்சு பேசுனதுல வந்து பார்வதி கூப்பிட்டு வச்சு உட்கார கனியை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அதுல வந்து ஒருத்தங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு யார் இருக்காங்களோ அவங்க 2 பேர், இப்போ உதாரணமா அமித் பார்வதி இருக்காங்கன்னா அவங்க 2 பேர் தான் சொல்ற அளவுக்கு நடந்துக்க கூடாது, சொல்றவங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்களே. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. மாத்தி மாத்தி எப்படி வேணா பேசிக்கலாமா? அதாவது இதை தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி சமயம் வரும்போது எங்க 2 பேர்த்தையும் தப்பா பேசுறீங்களான்னு சொல்லி இப்ப எஃப்ஜேவும் கனியும் இருக்கும்போது அவங்க அதை ஒரு விதமா பேசிக்கலாம், சொல்றவங்க மேல தப்பு சொல்லலாம். அல்லது இவங்களுக்கு தேவைப்பட்டா சொல்ற மாதிரி நடந்து கூடாது மாத்தி மாத்தி பேசிக்குவாங்களா? இப்ப கனி பேசுனால எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்புதான். அது அவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் தான் காட்டுது. நீங்க சொன்ன மாதிரி வாட்டர்மெலன் சொன்னப்ப நம்ம யாருமே வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட்டிவா நிக்கல. கரெக்ட்டா? when it comes to கனி அண்ட் எஃப்ஜே அவங்க அப்படிலாம் பழகவே இல்ல அப்படின்னு தான் வந்துச்சு. அண்ட் இந்த கழுத்துல கிஸ் பண்ற அந்த மேட்டர், சமயத்துல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த சமயத்துல இப்போ வாட்டர்மெலனை பத்தி நம்ம யாராவது வந்து எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது வாட்டர்மெலன் வந்து நீங்க 2 பேரும் அப்படி நடந்துக்க கூடாது,
எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அப்போ ஏத்துக்கலையே. இந்த இடத்துல ஆனா அது கனி சொல்லும்போது எப்படி விமர்சிக்கப்பட்டுச்சுல. சொல்றாங்க பாத்தீங்களா? விமர்சிக்கப்பட்டுச்சு. எல்லா மக்களுமே வந்து கனித்திருக்கு தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க. And when it is இப்ப come to பாத்தீங்களா கனி அதே தப்பா பண்றாங்க. ஆமாமா. அவங்களுக்கு ஏங்க இது இப்ப நடந்த டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க. வார்டன் டாஸ்க் இருக்குல்ல, ஸ்கூல் டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்து இவங்க வந்து கும்மான்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு கனி வந்து பொங்கி எழுந்து நியாயம் கேட்கணும், நியாயம் குடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நியாயத்த வேணும்னு சொல்லிட்டு உடனே பேசி, உடனே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அதுவே இவங்க வருவாங்க இல்லையா? அவங்க பேர் என்ன? பார்வதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வந்து அந்த தன் வசப்படுத்தி அடுப்பாங்கரையில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த டைம் வரப்ப, அது ஒண்ணுமே இல்லையே. தன் வசப்படுத்தி அதுல ஒரு ஒரு இதுவுமே இல்லையே. அது எப்படின்னா கரெக்ட். கனித்திரு இதனால தான் வந்து கன்னிங்ன்னு நான் சொல்றேன். கனித்திரு இதனால தான் டபுள் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றேன். அவங்க கிட்ட ஒரு நேர்மையே கிடையாதுன்னு நான் நினைக்கிறதற்கான காரணம் அதுதான். அவங்களுக்கு வந்தா ரத்தம், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்தா தக்காளி சட்னி. இன்னைக்கு நடக்கும் பொழுதுமே தப்பு இது வரைக்கும் எதுவுமே ஒத்துக்கிட்டதா தெரியல. அதாவது பேச விட மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு கட் பண்ணி இவங்க பேசுறத பாப்பாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அது ப்ரோ. அந்த ஆமா. சாப்பாடை வீணாக்கிட்டு அவ்வளோ சாப்பாடை வீணாக்கிட்டு நான் வடவும் போடுறேன் அப்படி ஆரம்பிச்சவங்க தானே அவங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். அவங்க பேர்ல எந்த தப்பும் ஒத்துக்கவே மாட்டாங்க. திவ்யாவும் அதே மாதிரி தான். அவங்க பேர்ல எந்த தப்பும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு எடுத்து பேசுவாங்க. அதேதான் கானா வினோத். தப்பு ஒத்துக்கொள்ள மாட்டாரு. அதே மாதிரி தான் இப்ப அதான். ராஜி சொன்னது வந்து கரெக்ட் தான். ஏன்னா அந்த வந்து சாரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா மாஸ்டர் இல்ல பீஸ்ட் நான் அதை அதாவது continue கானா பண்ணிடுறேன். வினோத் கூட ஒரு 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 பார்ட் ஆஃப் டைம்ல உட்கார வச்சு இப்படி பேசாத பாலாஜி நான் இதை ஒரு சொல்லிடுறேன். செகண்ட் யோசிப்பாரு. ஆனா கனி அப்படி மாத்தவே மாட்டாங்க. இல்ல இப்ப நான் இதை சொல்லிடுறேன். என்னதுன்னா இப்ப இன்னைக்கு சபரி வீட்டாளுங்க இதை கேட்டிருந்தா பார்வதியோட சபரிக்கு தான் இது பாசிட்டிவா கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஆஸ் எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு அந்த ராணவுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் சௌந்தர்யா கூட. சோ அதுல வந்து மல்டிபிள் பிராங்க்ஸ் பண்ணி தான் வந்து அந்த எஃப்ஜேன்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் படல, அந்த பக்கம் தான் பட்டிருக்கு. அதனாலதான் சௌந்தர்யா நடிக்கிறான்னு சொல்லியிருப்பான். சோ அதனால வந்து வெளியில வந்து சௌந்தர்யா இது ஹியூமனிட்டி இல்லையா அப்படியா இப்படியான்னு போயிட்டு இருக்கும். ஆனா சௌந்தர்யா வீட்டாளுங்க வந்தப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பா, ஐயோ உனக்கு வந்து இப்படி பட்டு இருக்குது, சௌந்தர்யாக்கு அட்வைஸ் பண்ணிருப்பா இப்படி பண்ணிடாது அப்படி இப்படின்னு. சோ அது சௌந்தர்யா ஃபேமிலிக்கு வந்து பாசிட்டிவா தான் வந்து மாறிச்சு வீக்கெண்ட்ல. ஆஸ் வெல் அஸ் அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் அதோடைய வந்து நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாறிச்சு. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சபரி வீட்டுல வந்து பார்வதி கிட்ட கொஞ்சம் கன்சர்ன் கேட்டிருந்தா அது ஹைலைட் ஆக இருக்கிற பாயிண்ட வந்து அவங்க தவிர்த்து என்ன அது நினைச்சிட்டாங்கன்னா பாசிட்டிவா நம்ம எல்லாமே இத மறந்துருப்போம்னு நினைச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல இல்ல. அது பாசிட்டிவா போயிருக்கும். அதுதான் அவங்க நினைச்சிட்டாங்க மறந்துடுவோம்னு. ஆனா பட் அவங்களுக்கு தெரியாது இல்ல. நேத்து வந்து இப்ப இப்படி சாயந்தர வீட்டாளுங்க வந்து இப்படி குழந்தைகள் எல்லாம் சொன்னது இல்ல. சோ இப்ப வெளியில சொல்லி கொடுத்தவங்க வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது மறுக்க திரும்பி வரும் இந்த இஷ்யூ. சோ அது 1 hour தானே கட் பண்ணிட்டாங்க. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். இது டபுள் ஸ்டாண்டர்ட். இப்ப அன்னைக்கே அமித் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு பேசியிருக்க மாட்டாங்கல்ல. அன்னைக்கு இவங்க போய் ஆம். ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு போயிட்டு பார்வதி பேசும்போது, "இத பேசாதீங்க. இத பேசாதீங்க. இது இதோட நிறுத்துங்க. அமித் இது உங்கள சார்ந்தது கிடையாது. உங்கள பத்தின பாயிண்ட் போடல. பார்வதி இப்படி பண்ணிட்டா. பார்வதி இது அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. சோ தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அது எனக்கு ஓகே இல்ல." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம். அதாவது உள்ள பார்வதி இல்லாம போயிட்டாங்க. இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ அமித் வந்து இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொன்னதுனால பார்வதி ரொம்ப ஷட்டிலா அதை ரொம்ப மென்மையா அதை கையாண்டுட்டாங்க. இல்லாட்டி அங்க உள்ள வச்சு கிளியும் கிழிச்சு விட்டுருப்பாங்க. இல்ல சுப்பிரமணி, நான் சாரிங்க, நான் இதே மட்டும் சொல்லிக்கிறேன். உள்ள பார்வதி இருந்திருந்தா அமித் சொல்றத கூட அவங்க பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. சண்டை போட்டு கேஸ் மாதிரி எப்பவும் போல கனியோட இது மாதிரி போயிருக்கும். இங்க உள்ள பார்வதி இல்லாதனால அமித் வந்து இத பத்தி நீ கனி கிட்ட கேட்காதன்னு பார்வதி கிட்ட சொன்னதுனால கனிய சைலண்டா வந்து பார்வதி கூப்பிட்ட உடனே கனி வேற விஷயம் நினைச்சிட்டு வந்து உக்காந்துட்டாங்க. இங்க இதுதான் இதே வந்து கனிக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துருக்கவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க பார்வதி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க. இது நடந்தது கரெக்ட். இது இப்படிதான் நடக்கணும். அவங்களால தாங்கிக்க முடியல. பார்வதி எல்லாம் நம்மள கேட்டுட்டாலே அப்படின்ற அவங்க அதான் இருந்தாலும் அத வந்து ரொம்ப என்னமோ
சொல்ற அளவுக்கு நான் மத்தவங்க நடந்து கூடாது, சொல்றவங்கள வந்து கேட்க கூடாதுங்கிறது அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அங்க இருக்கிற எல்லாருமே யார்கிட்ட வேணாலும் அவமானப்படலாம், யார்கிட்ட வேணாலும் நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஆனா பார்வதி கிட்ட மட்டும் நம்ம அவமானமே பற்றவே கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆரம்ப நான் 3rd வீக்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். ரம்யா ஜோல இருந்து எல்லாருமே பார்வதி அந்த பக்கம் இருந்தா அவங்களுக்குள்ள சண்டையே வராது, எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, அமைதியாயிடுவாங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த துணியை துணியை என்னோட இதுல அடிக்கிறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ், அதாவது அந்த சமயத்துல துணியை கொண்டாந்து வச்சு சொன்னாங்கல்ல, ஆனா அவங்கள எல்லாருமே சேர்ந்து கேவலப்படுத்துவாங்க. இப்ப ஒரு 2 hours முன்னாடி நடந்தது, ராஜி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல. இல்ல அது பாலாஜி பார்வதியும் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு. எப்படின்னா சொல்லியிருப்பாங்க, இப்ப பார்வதினா மட்டும்தான் இவனுங்க எல்லாம் ஊரே வருது. அந்த என்னதுக்கு ஃப்ரீஸ் டாஸ்க்ல இது அடிச்சிருப்பாங்களே, தண்ணி அடிச்சது குத்தம்னு. இப்ப நான் பார்வதினா மட்டும்தான் இவங்க எல்லாமே ஊரே வருதுன்னு பார்வதியும் சொல்லியிருப்பா, இவங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு. இல்ல அது மட்டும் சொல்லல, கனிய தனியா பாத்துக்க சொல்லிருக்காங்கல்ல டாம். கனிய தனியா பாத்துக்கிற எங்க அப்பா அம்மா அம்மா வந்துட்டு போன பிறகு என்னோட சோல் டார்கெட் அவங்க தான் சொல்லிட்டாங்க. அவங்க ஓப்பனாவே நான் வச்சு செய்யறேன் பாருங்க அமித் கிட்ட. ஓ அப்படியா? ஆக்சுவலி இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறம் பாருடைய கேம் வேற லெவல். இப்பயே பாருடைய கேம் ஷி பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will expect more லைக் பார்வதியுடைய கேம் சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் வேற எங்கேயோ போறாங்கன்றதுதான் எனக்கு தோணுது. இப்போ டாம், நான் என்னோட இது பேசிடவா? லைக் இப்பயே லைக் இன்னைக்கு எபிசோட்ஸ் பேசுங்க. ஓகே. சோ லைக் இன்னைக்கு எபிசோட்ல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி கானா உன்னத்தோடைய ஃபேமிலி. லிட்டரலி அவங்க பாக்யாவுக்கு வாய்ஸ் என்னங்க வாய்ஸ், அவங்க ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்டா கூட எடுக்கலாங்க. சூப்பரா இருக்கு அவங்க வாய்ஸ். அப்படி ஒரு டோன், அவங்க வாய்ஸ் டோன் அவ்வளோ நல்லா இருந்தது. லைக் லிட்ரலி அவருக்கும் கானா வினத்துக்கும் நடந்த கான்வர்சேஷன் எனக்கு லைக் ரொம்ப பிடிச்சது. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஐ மீன் லைக் அவங்க ரொம்ப அவங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஐ மீன் கானா வினோத்தை விட பார்வையை விட அவங்களுடைய அனலைசிஸ் லைக் இங்க ரொம்பவே நல்லா அனலைஸ் பண்றாங்க. எதாவது எங்க பேசணும், யாருக்கு எலிவேஷன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அனலைஸ்டு அண்ட் எவ்ரிதிங். அந்த ஒரு இதுல கொண்டு போனது எதை நம்ம இங்க பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனதா இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸா இருக்கட்டும், லைக் எவ்ரிதிங் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கானா வினத்துடைய ஒய்ஃப் வந்தது. ஸோ அண்ட் தென் சபரியோடைய ஃபேமிலி நான் சாரி டு சே திஸ், பட் இது ரொம்ப டிராமாவா இருந்தது டாம். எனக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது ஆஃப் அது எனக்கு ஜென்யூனாவே தோணல. லைக் ரொம்ப ஷீ ஸ்பீக்கிங் மேபி அது அவங்களுடைய இதுவே அதுதானா இருக்கலாம். பட் ஆனா எனக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு தோணுச்சு. லைக் இது ரொம்ப டிராமா மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அவங்க அந்த டாபிக்கை கொண்டு வராம அவாய்ட் பண்ணதா இருக்கட்டும், இன்னும் அவன் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது. சபரி லைக் இவ்வளோ நடந்து நீ எல்லா விக்கும் பார்வதி நாமினேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியும் இன்னும் உன் மேல தப்பே இல்லைன்னு நீ நம்புற பத்தியா? அந்த இடத்துல நீ தோத்துட்ட. லைக் அந்த இடத்துலயே நீ இவ்வளவு நாள் கூட விளையாடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள்னு நீ நிரூபிக்கிற. நீ உனக்கு கொடுக்குற அந்த நல்லவன்ற பேருக்கு தகுதி இல்லாத ஆள்னு நிரூபிக்கிற. இன்னமும் he is trying to protect himself. நான் எதுவுமே பண்ணலமா, என்ன இப்படி மாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல வர்றதா இருக்கட்டும். லைக் இதெல்லாம் ஷோஸ் எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு பர்சன் சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் லைக் கனி அமித் கிட்ட பண்ண விஷயம், அமித்தோடைய அந்த ஒரு இது லைக் அட்லீஸ்ட் அமித் ஓப்பன் அப் இன்னைக்குதான் கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு தெளிவா பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இந்த மாதிரிதான் தெளிவா பேசினா அமுச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமித் விளையாட ஆரம்பிச்சிருக்காரா, இந்த வாரம் அமித் அமுச்சு விட்டுருவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். ஆமா, இன்னொன்னு கவனிச்சிங்களா? அதாவது சாண்ட்ரா கிட்ட பிரச்சனை கனிகிட்டலாம் பேசு அப்படின்னு ஒண்ணு. இன்னைக்கு தேவையே இல்லாம அந்த இடத்துல அங்க பிரச்சனை. இவரு யாரு, அமித் கனிகிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது கனிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி அமித்தை காம் டவுன் பண்றக்கே பாத்துட்டு இருந்தாங்க. ஏதோ
அப்போ ஏதோ கனிக்கு சப்போர்ட் இருக்கும் போது இருக்கா, கனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா நம்ம கொஞ்சம் ஓட்டிங் வருங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா தெரியல. இல்ல இல்ல ரஜன் அப்படி சொல்லிட்டு போனோன்னு நினைச்சிருக்க கனிக்கிட்ட வேண்டாம் ஓட்டிட்டு அவங்க. இருக்க மாதிரி. ஏன்னா யார் யார் ரஜன் வந்து கொடுத்த அட்வைஸ் கொஞ்சம் அப்படி, ஏன்னா கனி லைக் கனி கனி வந்து ம் சாரி இவங்க அந்த சாண்ட்ரா வந்து கனிக்கு டேமேஜ் சப்போர்ட் பண்ணிட்டே கண்ட்ரோல் இருக்கிற தாங்க, மாதிரி இருக்கு. டேமேஜ் நோ நோ கண்ட்ரோல் நோ தான் நோ நோ நம்ம நோ இப்போ. நோ நோ அது கிடையாது. இந்த வீக் வந்து அவங்க 2 பேத்துக்கும் ஆப்போசிட்டா ஒண்ணு வந்துச்சுல்ல. பிளஸ் இவரும் வந்து கனி அப்படி கிடையாது. கனி நீ நினைக்கிற மாரி அவங்க பண்ணவே இல்ல. அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதுதான் அந்த காரணத்துக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதான் அதான் சிஸ்டர், சொல்றேன், டேமேஜ் ரஜன் கண்ட்ரோல், சொல்லிட்டு போனதுல இருந்து கனிக்கிட்ட ஓட்டிட்டு இருக்காங்க. டேமேஜ் கண்ட்ரோல், டேமேஜ் கண்ட்ரோல். இப்போ கனிக்கு மேல ஒரு இது இல்ல அது சாண்ட்ரா மட்டும் மேல. இல்லாம ஒரு கான்வர்சேஷன்ல கனி வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க பொறுமையா. இந்த இந்த டாஸ்க்ல நம்ம வீட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து கொஞ்சம் சாண்ட்ரா ரொம்ப ஓவர க்ளோஸா இருக்கா கனி கூட. கிச்சன்ல நடக்கும் பாருங்க, திவ்யா, சாண்ட்ரா, கனி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்கு எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து லைக் எல்லாருடைய குழந்தைங்களும் வந்து லைக் பாரு கிட்ட and பாரு எல்லாருடைய குழந்தைங்களும் ட்ரீட் பண்ண விதம் லைக் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் எவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி கானா வினோத் குழந்தைங்க கூட பேசும்போது ஒரு குழந்தை மாதிரியே அந்த ஒரு இதை ரசிச்சு ரசிச்சு அவங்க பேசினதா இருக்கட்டும். லைக் இது 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 நீ யாருமா, நீ எல்லாத்துலயும் நீ வந்து கலக்கிறியம்மா, எல்லாமே பண்றியம்மா. எனக்கு இவங்களை எப்படிதான் பிடிக்காம போச்சுமா, பிடிக்காம போகுது நிறைய பேருக்கு அப்படின்றது தோணுச்சு. அண்ட் புரியல பாரு வந்து ஃபார்முக்கு புரியல வந்து திரும்ப சொல்லுங்க. எல்லா விஷயத்துலயும் கலக்குறாங்க. லைக் எல்லா விஷயத்துலயும் வந்து யார சொல்றீங்க? பாரு அந்த ஓகே. குழந்தைங்க கூட இன்டராக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்க கேம்ல விளையாடுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய எமோஷன்ஸ் இது பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷீ இஸ் டூயிங் வெல் அப்படின்னும் போது லைக் எப்படி உங்களை வந்து பிடிக்காம போகுது மக்களுக்கு. அட்லீஸ்ட் இந்த வீக் பார்த்துட்டாச்சு யாரு ஏங்க பாரு இது வந்து எங்களுடைய. இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட்லி 1 hour எபிசோட் பிரவீன். அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆக்ரோஷப்பட்டு பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டினாதான் மக்கள் அதே மாதிரி கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாருமே நல்லா விளையாடல. அதனால இவங்க ஒருத்தர நெகட்டிவா காட்டி மத்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவா இவங்கள கெட்டதா காட்டுனா மட்டும்தான் அவங்க அதுதான் நல்லவங்களா தெரிவாங்க. அதுதான் இப்ப எல்லாருடைய கொட்டமும் வெளியில வருது இல்ல, எல்லாருடைய முகத்தெரியும் கிழியுது இல்ல. லைக் பாரு எதுவுமே பண்ணலனாலும் தானாவே இன்னைக்கு விக்ரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டான், கீழே போயிட்டான். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருடைய மேனரிசம். ஈவன் விஜி நான்லாம் வந்து விஜி வந்து பார்வதான் ஏதாவது இது பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் பட் ஆனா முட்டாள்தனம். லைக் ஏங்க இல்லங்க, கேம் பார்க்கும்போது தெரியுது இல்லங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு. விஜய் என்ன கேம் விளையாண்டாங்க? விஜய் வந்து நெகட்டிவ் ரோல் எடுத்து விளையாடலையா? பாசிட்டிவா அப்படியே பியூரா விளையாண்டாங்களா? நெகட்டிவ் ரோல் தான் ஆ. சீரியஸ்லி விஜயோட. சோ தட்ஸ் வை விஜய் ஷீ வந்து லவ்ஸ் ஹர் விஜய் கேம். வந்து மட்டமான நெகட்டிவ் ரோல் எடுத்து விளையாண்டாங்க. ஆஃப் கோர்ஸ். அண்ட் சாண்ட்ரா இது சாரி பாரு கிட்ட பேசும்போது கூட லைக் சாரி கனி கிட்ட பேசும்போது ஸ்பீக்கிங் பாரு பாரு எப்படி கேம் விளையாடுறாங்கன்னு பாரு, எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. லைக் பரவாயில்ல, லைக் எல்லாருடைய அனலைசிஸ், ஃபேமிலியோடைய அனலைசிஸ், அண்ட் இவங்க சபரியோடைய அக்காலாம் வந்து லைக் நீங்க ஒரு கோல்டு மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் மேல வந்துட்டே இருக்கீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். லைக் எனக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கே. லைக் இப்படி அண்ட் வெளியிலயும் இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மாறி ஏன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால ஏன் அவங்களால பார்வதிய வெறுக்க முடியலன்னா, அவங்க 24/7 பார்த்திருப்பாங்க ஃபேமிலி. காலை முதல் எக்ஸாக்ட்லி. நைட் வரைக்கும் 24/7 பார்த்திருப்பாங்க. அப்ப ஒரு இன்சிடென்ட்லயும் எந்த கண்டஸ்டன்ட் தவறு, எந்த கண்டஸ்டன்ட் சரின்னு தெரியும். தவறே இல்லாம எப்படி பார்வதி அவங்க வெறுக்க முடியும்? முடியவே முடியாது. அப்படி எக்ஸாக்ட்லி. இல்லன்னா, பார்வதி விக்ரம பத்தி கேவலம் கேவலமா பேசியிருக்கணும். விக்ரம் பேசிட்டு இருக்காருல்ல. சபரிய பத்தி கேவலமா பேசியிருக்கணும். கனித்திருவ பத்தி கேவலமா பேசியிருக்கணும். அவங்க பண்ணலையே. எந்த இடத்துல சண்டையோ, அந்த இடத்துல அத பேசிட்டு, அடுத்த நிமிஷம் அத மன்னிச்சுட்டு, கடந்து அடுத்த விஷயத்த நோக்கி அவங்க போயிர்றாங்க. அண்ட் அவங்க அந்த வெஞ்சன்ஸ ஹோல்டு பண்ணவே இல்ல உள்ள. அண்ட் சிஸ்டர் இந்த 24 hours பார்த்தது லைக் கமருவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நான் கூட அந்த போஸ்ட் ஷேர் பண்ணிருப்பேன், வேற நான் ஒருத்தவங்க பாத்துக்கிறேன். நான் போட்டிருந்தது. நேத்தே பாத்துட்டேன். நான் நேத்தே பாத்துட்டேன். பாத்துட்டீங்கல்ல. லைக் அவரு ஆக்சுவலி தெளிவா சொல்றாரு, பாரு எந்த இடத்துலயுமே வந்து பேட் வேர்ட்ஸ் நாம இதெல்லாம் வந்து யாரும் லைக் இவங்க எல்லாம் வந்து பாரு வெளியில தனியா போய் எப்படி பேசணும், லைக் ஒருத்தவங்க கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணும் போது ஷி வில் நாட் யூஸ் எனி பேட் வேர்ட்ஸ். ஏதாவது எந்த வார்த்தையும் பாயிண்ட் அடிச்சு விளையாடுவாங்க. யாராலையுமே அவங்க கிட்ட விளையாட முடியாது, யாராலையுமே அவங்க கிட்ட பாயிண்ட்ல நிக்க முடியாது.
ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு மாக்கிங் டோனுக்கு அப்படியே எல்லாரும் போயிட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க. இல்லைன்னா பாரு கிட்ட பேசாம அப்படியே பின்னாடி தான் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் திவ்யாவுடைய பிஆர், ஓ மை காட், வெரி வர்ஸ்ட் பிஆருங்க திவ்யாவுக்கு இருக்கிற பிஆர்ஸ்லாம். லைக் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. ஐ வாண்ட் டு சே எனி திவ்யா பிஆர்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பேக் ஃபயர் ஆஃப் திவ்யா ஒன்லி. நீங்க எல்லாரையும் அடிச்சு லைக் சப்போர்ட்டர்ஸ், கானா வினோத் சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாருவுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், நீங்க பாருவை அடிச்சா கூட அது வந்து பெருசா தெரியாது. பட் நீங்க அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் சேர்த்து நீங்க வந்து கேவலப்படுத்தும் போது கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரு விமனை அபியூஸ் பண்றது, இது எல்லாமே எல்லா யாரு கமெண்ட் அது போட்டாலும் எல்லாருமே பண்றாங்கங்க. எல்லாரும் பண்றாங்க. இவங்க ரொம்ப திவ்யா அதிகமா பண்ற பிஆர் மாதிரி மட்டமா தெரியுது. பண்றாங்க. திவ்யா ரொம்ப is I genuinely feel from the perspective that what I'm seeing, Divya is having a PR is my perspective completely. ஏன்னா இப்ப ஃபேமிலி விசாரிப்பாங்கல்லங்க. ஒரு ஃபேமிலியும் விசாரிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸும் விசாரிக்கிறாங்க. யார் யாருக்கு பிஆர் இருக்கு, யார் யாருக்கு பிஆர் இல்லன்னு விசாரிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் தெளிவா சொல்றாரு. திவ்யா வந்து ஒரு பாயிண்ட்ட ஒழுங்கா பேச தெரியாது. முடிஞ்சா பார்வதி கூட பேசி ஜெயிக்க சொல்லுங்க. அதுதான் அது கமருதீன் லைக் அதர் கண்டஸ்டன்ட் உடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து அங்க இது பண்றது லைக் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. அப்ப எல்லாருக்கும் வந்து அந்த ஷோவை ப்ராப்பரா பாக்குறவங்களுக்கு தெரியுது. அது ஈவன் தோ அவங்க வந்து ஆப்போசிட் அவங்க கூட இருக்கிற கோ கண்டஸ்டோட ஃபேமிலிக்குமே தெரியுது. லைக் பாரு எவ்வளவு ஒரு பாயிண்டா டீல் பண்றாங்க, திவ்யா வாஸ் நாட் அப்படின்றது எல்லாருடைய கேமும் அங்க தெரியுது. பட் இது தெரியாம நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்காம பாக்குறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது டாம், ரியலி. லைக் இதுதானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாள்ல. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது இல்ல இந்த விஷயம். அண்ட் ஈவன் தான் இப்ப பாருக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஷீ இஸ் டூயிங் வெரி குட். இப்போ கமருதி ட்ரை பண்ணது எல்லாமே பாருக்கு வந்து அது பாசிட்டிவா தான் ஆயிருக்குது. அண்ட் கமெண்ட் செஷன் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் கமெண்ட் செஷன் பார்க்கும்போது லிட்டரலி பிஆர்ஸ் தான் போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கமருதீனை வந்து இவன் தேவையில்லாத பண்றான் அப்படி இப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த திவ்யாக்கு ஒரு கான்டெஸ்ட்டுமே புரியாம, என்ன ஒரு கான்டெக்ட்னே புரியாம போட்டு பார்வதி பத்தி பேசுறது, கத்திட்டே இருக்கிறது. லைக் என்னன்னே தெரியாது. நீ போய் டைரக்டா பாரு கிட்ட போய் பேசு. பாரு கிட்ட போய் நீ இந்த மாதிரி எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ டிடன்ட் டெல் பேட் டச் பண்ணான்னு சொல்லவே இல்லை, அன்வான்டட் டச்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் வெளியில ஷோ பார்த்துட்டு தானே வந்தாங்க. எந்த இடத்துல பாரு வந்து பேட் டச்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க? அன்வான்டட் டச். அண்ட் தென் அதை வந்து லைக் அவங்க டாமுடைய வீடியோஸ் நான் ஒண்ணு பார்த்தேன். அந்த கையை வைக்கும் போது டே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதா இருக்கட்டும், ஷீ இஸ் ப்ரொடெக்டிங் ஹர் செல்ஃப். இன்னொன்னு கூட இருக்கு. அந்த ஹானின்னு எழுதுவார்ல, ஹானின்னு எழுதுறப்ப அவங்க ஷர்ட்ல ஏதோ இருக்குன்னு அவங்க தள்ளி விடுவாங்க. ஓகே, எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா தள்ளி விடும் பொழுது he will be அவங்களுடைய ஓகேவா எங்க பார்க்க கூடாதோ அங்க பார்த்துட்டு he'll be continuously watching. அவங்க அத கடந்து போவாங்க. கடந்து போயிட்டு நகரும் போது திரும்பவும் வந்து பாரு பாரு பாருன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அவங்க அப்பயும் வேற என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. திரும்பவும் கூப்பிட்டு எழுதுவான். அவங்க மூஞ்சி சேஞ்ச் ஆயிடும். சரி சரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டேய் நீ சும்மாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அத ஆன் ஃபேஸ்ல எப்படி ஒரு டெலிவிஷன்ல ஜஸ்ட் லைக் தட் எதுக்கு இப்படிலாம் என்கிட்ட எழுதி காட்டுறேன்னு யாரும் சொல்ல முடியும்? சொல்ல நல்லா முடியாது. பேசிட்டு இருக்கானே உட்காந்து And even உடனே she don't want the topic. நோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா ஒரு டெலிவிஷன்ல. இவ வேணும்னே ஒரு கார்டு எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அன்னைக்கு வந்து அவ தப்புன்னு சொல்லியிருந்தானா இவ வேணும்னே ஒரு கார்டு எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாம ஆமா அவன் வெறும் ஹானின்னு தானே சொன்னான், அதுல என்ன தப்பு இருக்குன்னு பேசியிருப்பாங்க இந்த உத்தமர்கள்லாம். பேசக்கூடிய ஆள் தானே எல்லாருமே. ஆமா. ஏதோ எனிவே பாருவோட கேம் வந்து லைக் ஃபன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லைக் பார்க்கும்போது ஷீ இஸ் க்ரோவிங். அவங்க வந்து ரைசிங் அகெயின் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டே இருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ லைக் ஐ பிலீவ் ஷீ குட் பி அ டைட்டில் வின்னர் அப்படின்றத. லெட்ஸ் see, let's watch. இல்ல பிரவீன், இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் யாரு திவ்யாக்கும் பார்வதிக்கும். எப்படின்னா இவங்க பேசிட்டு இருப்பாங்க சபரி, விக்ரம், கனி கூட. அப்ப வந்து இவ வந்து இருப்பா வந்து குச்சி எடுத்துட்டு போறதுக்கு. அப்ப வந்து பார்வதி சொல்லியிருப்பா அட்டென்ஷனை போட்டுட்டு போறதுக்கு வந்து இருக்கிறதுன்னு. அதை வந்து மறுக்க திரும்ப கேட்கறதுக்கு வந்து இருப்பா. பார்வதி எப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணல. சோ நீ வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு தானே வேற, உனக்கு எதுக்கு நான் ஸ்பாட் லைட் கொடுக்கணும் அப்படியே விட்டுட்டா. சோ அதுக்கு வந்து அந்த அம்மா வந்து நீ முன்னாடி பேச மாட்ட பின்னாடி தான் பேசுவ அப்படி இப்படின்னு உளறிட்டு போகுது.
சோ அதை எப்படின்னா பார்வதி அவாய்ட் பண்ணா இவளுக்கு எதுக்கு எல்லாம் நான் ஸ்பாட் லைட் கொடுக்கணும். இத சொல்லியிருந்தா அவ அதை பிரச்சனையா மாத்தி அதுக்கு இன்னொன்னு சொல்லி அது கன்வர்சேஷன் அப்படியே இதாகி அது ப்ரோமோவா மாறி சும்மா இருக்கிற திவ்யாக்கு வந்து ஸ்பாட்